friends, இது உங்க லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சிலபஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிலபஸ் அதோட நோட்ஸ் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக 37 டாபிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கொஸ்டின் வந்துட்டு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நமக்கு கட்டாய தமிழுக்குள்ளதையும் சேர்த்து அதை ஸ்கோரிங்க்கும் சேர்த்து எடுத்துக்குவாங்க. அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அதுதான், ஸ்கோரிங் டெஸ்ட்டுக்கும் அதுதான் நமக்கு வந்துட்டு எடுத்துக்குவாங்க. பட் சில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில், அதாவது டிஎன்பிஎஸ்சிலேயே சில எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ், குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட் பி அப்படிங்கிற பார்ட்டை வந்துட்டு திருத்துவாங்க. ஸோ அந்த விதத்தில் உள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சிலபஸ் வைஸ் நோட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் ஏ அப்படின்னு சொல்லியே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு 11th 12th இருந்தும் என்னென்னா கொஸ்டின்ஸ் வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதனால் நம்ம இந்த மெட்டீரியல் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு நியூ புக்கில் என்னென்ன இருக்கோ ஸோ அதை வந்துட்டு கவர் பண்ணி தான் இந்த மெட்டீரியலை வந்து கொடுத்துருக்கோம். கொஸ்டின்ஸ் வந்துட்டு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 150 மார்க்ஸுக்கு, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் இருக்கும். டோட்டலாக 150 மார்க்ஸ் வந்துட்டு இது கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேலிட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் மினிமம் வந்துட்டு 60 மார்க்ஸ், எல்லா கம்யூனிட்டிஸுமே என்னென்னா 60 மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா தமிழ் நம்மளுக்கு கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ள ஸ்கீம். இப்போது அதோட சிலபஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சிலபஸ்லேயே நம்ம கொடுத்துருப்பாங்க 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சிலபஸ். டோட்டலாக ஒரு 37 டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த 37 டாப்பிக்கை நம்ம 6th 12th ஸ்டாண்டர்ட் வரைய இருக்கக்கூடிய நியூ புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு பார்ட்டாக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு சிலபஸ். நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 28 அடுத்ததாக இங்கே மீதி வந்துடும் 37 டாபிக்ஸ். ஓகேவா? டோட்டலாக. ஸோ இதை நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த 37 டாபிக் சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சிலபஸ்லேயே நாங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை மாதிரி வினாக்கள், இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படின்னா அதை எப்படி நாங்கள் கொஸ்டினாக கேட்போம்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த அந்த மாடல் கொஸ்டினை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5மே என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த மாடல் கொஸ்டின். ஸோ மாதிரி வினாக்கள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக குறிப்புகள் இருக்கும். நம்ம பாட புத்தகத்தில் குறிப்புகள் எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பிரித்தெழுதுக தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்தக வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். புத்தக வினாக்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் வரும்ல, ஸோ அந்த இதை வந்துட்டு புக் பேக் எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம புத்தக வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் 2வது டாபிக் எதிர்ச்சொல்லை எடுத்ததோட மாதிரி வினாக்கள், குறிப்புகள். புத்தக வினாக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம புத்தக வினாக்கள் கொடுத்துருப்போம், அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து வரும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மாதிரி வினாக்கள் இருக்கும், குறிப்புகள் இருக்கும், அதுக்கப்புறமா அதிலிருந்து வரக்கூடிய புத்தக வினாக்கள் வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் என்னென்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட மாடல் புக்கு. ஓகேவா? வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம பிரிண்டட் காப்பியாக மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். 500 ருபீஸ்க்கு வந்துட்டு இதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 3 to 5 டேஸில் உங்களுக்கு வந்துட்டு கையில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் புக் வந்துட்டு. இதில் சில டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல வந்துட்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிழை திருத்தம்லையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 18வதுல பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படிங்கிறதும் வரும். ஸோ இந்த ரெண்டுக்குமே என்னென்னா 2மே ரிலேட்டட் டாபிக் தான். அதனால் நீங்கள் இங்கே நம்ம அதுக்கான புக் பேக்கை கொடுக்கலனாலும் நம்ம அதுக்கான புக் பேக்கை இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு 2-3 டாபிக் வந்துட்டு வரும். வேர் சொல் அப்படிங்கிறது 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க. கலை சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டாபிக் வரும். ஓகேவா? ஸோ அதுலேயும் இந்த கலைச்சொல் வந்துட்டு நிறைய ஆட் ஆகிருக்கும். இதில் வந்துட்டு சில இது கொடுத்துருப்போம். அது மாதிரி பொருள் தருக, இந்த மாதிரி சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல டிவைட் பண்ணி நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருப்போம். இல்லைனா ஒரே இதில் அந்த கண்டென்ட்டை வந்துட்டு கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த பேஜை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த புக்கை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது, வேறு எதுவும் உங்களுக்கு கிளியராக ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு
கேட்டுக்கலாம். ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 to 5 டேஸில் உங்களுக்கு வந்துட்டு புக்கு கிடச்சிரும். தேங்க்யூ.